ஹாய் மக்களே, இப்படி வெளிச்சத்துல கிளம்பி இருட்டுற வரைக்கும் நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா வேற எங்கேயும் இல்ல, நம்ம சிறுமலஞ்சி ஒத்தப்பன சொடல கோயிலுக்கு ஸ்பாட்டே ரீச் ஆகல. அதுக்குள்ள பைக்கை மறைச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அன்னதானம் போட்டோம், சாப்பிட்டுட்டு போங்கன்னாங்க. அவ்வளோ அன்பா சொல்லியிருக்காங்களே, சாப்பிட்டு போகாம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி அங்க வச்சே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்க அந்த கோயில் கொடைக்கு இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். அதனால எவ்வளவு கூட்டம் வரும்லாம் தெரியல. எங்க அம்மா தான் ரொம்ப கூட்டம் வந்துரும், இப்பமே வாங்க வேண்டியதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அங்க போய் பர்ச்சேசிங்க முடிச்சுட்டு வந்து இங்க பார்த்தா கூட்டம் எல்லாம் கூட்டிட்டு ரைட்டரா சொல்லிட்டு நாங்களும் ராட் இருக்க பக்கம் போய் பார்த்துட்டு வரலான்னு அங்க கிளம்பி போய் ராட் எல்லாமே நல்லா பெருசு பெருசா லைட்டிங் எல்லாம் வச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்களும் ஆடணும்னு நினைச்சிட்டே இருந்தோமே தவிர ஒரு ராட்டு கூட கடைசி வரைக்கும் ஆடவே இல்ல. அப்படியே கோயிலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எங்க தம்பி வேற இந்த கேம் விளையாடணும் ஒரே செரப்படுத்திட்டே இருந்தான். ரைட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி அதையும் விளையாட வச்சேன். அப்படியே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிட்டுட்டு சாமி வரதை பார்க்கலாம்னு நின்னுட்டு இருந்தோம். விழா கமிட்டில இருந்து வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால வீடியோ எடுக்கத அப்படியே ஸ்டாப். ஒரு வழியா கிட்ட நின்னு சாமியையும் பார்த்தாச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கால் வலிக்குன்னு வந்து உட்கார வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா எங்க அம்மா இசானிக்கு சாப்பாடு நம்ம நேரத்துக்கு கரெக்டா வாட்டர்மெலன் காரங்க வேற வந்தாங்க. 2 கப் வாங்கி ஆளு கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு. இசானி சாப்பிடறத பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே பசி. ரைட்டு வாங்க பானிபுரி ஏதாவது வாங்கி சாப்பிடலான்ட்டு நானும் நம்ம டீம்மேட்ஸை கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போய் ஆளுக்கு ஒரு பானிபுரி வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலா கோயில் கொடையும் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு கிளம்பக்கூடிய தருணமும் வந்தாச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு பண்டம்லாம் பார்சல் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சிட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு பைக்ல கிளம்பிட்டோம். அப்புறம் யாரெல்லாம் இங்க வந்திருந்தீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.